அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த சந்தோஷத்துடனே உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பாவத்தை வென்று இந்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே நம்முடைய ஒளியும் மீட்புமாய் இருக்கிறார். அவரே நம் வாழ்வின் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! யாருக்கு அஞ்சவும் பயப்படவும் தேவையில்லை. ஹல்லேலூயா! பயப்படுவே அவரின் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நம்முடைய தேவன் மறவாத கர்த்தர். நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இன்னும் யாயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டே, அனைத்து சேர்த்துக்கொண்டே. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக்கொண்டே, அனைத்து சேர்த்துக்கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழை
தேவன் பெரியவரே பெரியவர், உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. வல்லமையானவர் சத்துருக்களின் மத்தியில ஆளுகை செய்யும்படியாக இந்த நாள் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த நாட்களில் நாம் ஒரு சீஷனுடைய குணாதிசயங்கள், ஒரு சீஷனுக்குரிய அடையாளங்கள், இந்த காரியங்களை குறித்து நாம் இந்த மாலை வேளைகளில் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் ஒரு சீஷனுக்கு தேவனுடைய பிரசன்னத்தின் மீது எவ்வளவு அதிகமான வாஞ்சை இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். ஒரு சீஷன் என்பவன் தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் காணப்படுகிறவனாக, தேவனோடு கூட நெருங்கின உறவில் வளர்ந்து கொண்டிருக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஒரு சீஷனுக்குரிய அடையாளங்கள், இந்த இடத்தில் நாம் பார்க்கிற காரியம் 1 கொரிந்தியர் 9:24-27. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் பவுல் இங்கு சொல்லுகிற காரியம், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஸோ இந்த இடத்துல பவுல் கொரிந்து சபையில் இருக்கிற சீஷர்களாக இருந்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதியாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிற காரியம், பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கு ஒரு சீஷனை ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு இணையாக அவர் காண்பித்திருக்கிறார். எப்படி ஓட்டப்பந்தய வீரன் தன்னுடைய இலக்கான அந்த பந்தய பொருளை, அந்த வெற்றியின் பந்தய பொருளை பெறும்படியாக பல விதமான முயற்சிகளை மேற்கொண்டு ஓடி அந்த பந்தய பொருளை பெறுவானோ, அப்படியாக ஒரு சீஷனும் தனக்கு முன் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடந்து தனக்கென வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த இலக்கை, தேவன் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும் என்பதை இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு சீஷன் ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு ஒப்பாக இங்கு இணையாக சொல்லப்படுகிறார். எப்படி அந்த பந்தய பொருள், வெற்றிக்கான அந்த கோப்பை, அந்த ஓட்டப்பந்தய வீரனை பலவிதமான முயற்சிகள் செய்து பயிற்சிகளை மேற்கொண்டு அதையெல்லாம் கடந்து ஓடி அந்த பந்தய பொருளை பெரும்படியான உற்சாகத்தை கொடுக்கிறதோ, அப்படியாக இங்கு நாம் பார்க்கிற காரியம், அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு சீஷர்கள் அப்படியான ஒரு ஓட்டத்தை ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் வைத்திருக்கிற பாதையில், தேவன் வைத்திருக்கிற அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக ஓட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி அந்த ஓட்டப்பந்தய வீரன் தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அநேக விதமான முயற்சிகளை எடுக்கிறார். உணவில் கட்டுப்பாடு, உடற்பயிற்சியில் அதிகமான பிரயாசம் எடுத்தல் என்று அநேக காரியங்களை அவர் அந்த இடத்துல செய்ய முற்படுகிறார். ஆனால் அவைகளை செய்யும் பொழுது அவருக்கு அநேகமான தடைகள் உண்டாகிறது. அதை சரியான விதத்தில் செய்ய முடியாதபடி, மேற்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகள் வருகிறது. ஆனாலும் அந்த தடைகளை எல்லாம் மேற்கொண்டு அந்த முயற்சிகளில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் பந்தய பொருளை பெறுகிறார்கள். ஸோ இங்கும் ஒரு சீஷனுக்கு முன்பாக
உலகம், மாமிசம் மற்றும் பிசாசு கொண்டு வருகிற தடைகள் என்று அநேக தடைகள் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. உலகமானது தன்னுடைய ஆசையான வார்த்தைகளினால், பொருட்களினால் மற்றும் சமுதாய காரியங்களினால் அவனை இடறி விழ பண்ணும்படியான காரியங்கள் உண்டு. மாம்சத்துக்கு அடுத்த இச்சைகள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள், மாம்சத்துக்கு அடுத்த விருப்பங்கள் என்பனவும் அவனுக்கு முன்பாக இருந்து அந்த சீஷனை தடை பண்ணுகிற விதமாக அங்கு செயல்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அடுத்து அந்த சீஷன் முன்னேறி வர முடியாதபடி பிசாசு கொண்டு வருகிற தடைகள். எப்படி அங்கு சோதனைக்காரன் இயேசுவை வந்து அந்த இடத்துல சோதிக்க முற்பட்ட பொழுது அவர் அதை வார்த்தைகளினால் ஜெயித்தார். ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகளை அநேக சீஷர்களும் சந்திக்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை ஜெயித்து முன்னேற வேண்டியது ஒரு சீஷனுக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒரு மனிதனை அதிகமான வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு செல்லுவது சரீரத்தின் காரியங்களாக இருக்கிறது. சரீரத்தின் ஆசைகள், சரீரத்தின் விருப்பங்கள், சரீரத்தின் முயற்சிகள் அவனை கீழ்ப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், அந்த சரீரத்தை நான் ஒடுக்கி அதை எனக்கு கீழ்ப்படுத்துகிறேன். ஸோ அப்படியாக உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசு கொண்டு வருகிற தடைகளையும் நாம் அந்த இடத்துல கூட ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்களாக, அந்த பிசாசை ஜெயித்து மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல அந்த சீஷன் அழிவில்லாத கிரீடத்தை பெற அவன் கடந்து செல்லும்படியான பாதையை அவர் அங்கு அவனுக்கு ஆசீர்வதித்து தருகிறார். எப்படி அந்த இடத்துல கூட அந்த ஓட்டப்பந்தய வீரன் அவனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த பந்தய பொருள் தான் இருக்கும், மற்ற எதுவுமே அவனுடைய கண்களுக்கு முன்பாக தெரியாது. அந்த பந்தய பொருளை எப்படியாவது பெற வேண்டும். அதுபோல இங்கு ஒரு சீஷனுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவின் மேல் நம்முடைய கண்கள் பதிக்கப்பட வேண்டும். இங்கு பார்க்கிறோம், எபிரேயர் 12வது அதிகாரத்தின் வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போ நமக்கு முன்பாக முதல் வசனம் சொல்லுகிறது, நாம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஓட்ட பந்தயத்தில் அல்லது இந்த உலக பூர்வமான பந்தயங்களில் ஒரு மனிதன் தான் வெற்றி பெற முடியும். அந்த ஒரு மனிதன் எவ்வளவு வேகமாக செயல்படுகிறானோ, எவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்து முயற்சிகளை மேற்கொண்டு அவன் அந்த இடத்துல வெற்றிகளை பார்க்க முடியுமோ அதையெல்லாம் செய்கிறானோ, ஒரு மனிதன் தான் அந்த முதல் பரிசை தட்டி செல்ல முடியும். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், சீஷன் என்கிற இந்த கற்றுக்கொண்டு கடந்து செல்கிற வாழ்க்கையில் பொறுமையோடு முடிவு பரியந்தம் ஓடுகிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இளைப்புள்ளவர்களாகி சோர்ந்து போய்விடாமல், எந்த இடத்திலேயும் நாம் சோர்ந்து போய்விடாமல், அசதியாய் இராமல், நமக்கு முன்பாக இருக்கிற விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரையே நோக்கி பார்த்து நாம் பொறுமையோடு ஓடும் பொழுது, இன்னும் ஒரு காரியம், நம்மை சுற்றி நிற்கிற பாரத்தையும் நெருக்கி தள்ளுகிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓடும் பொழுது, அப்படி முடிவு பரியந்தம் ஓடுகிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். வேதத்தில் நாம் அப்படிப்பட்ட அநேக பாத்திரங்களை நாம் பார்க்க முடியும்.
அப்படியாக இங்கு ஒருவனுக்கு தான் அங்கு அந்த பந்தய பொருள் என்று இல்லை. தேவனை இந்த நாட்களில் கூட இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வைத்திருக்கிற பாதையில் அவருடைய வார்த்தையின் படியாக கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் அவர் சொல்லின்படி ஓடும் பொழுது அந்த அழிவில்லாத கிரீடத்தை நிச்சயமாக பெற முடியும். தேவன் வேதத்தில் அநேக கிரீடங்களை குறித்து பேசுகிறார். ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், அழிவில்லாத கிரீடம் என்று, வெற்றியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம் என்று அநேக கிரீடங்களை குறித்து பேசுகிறார். அந்த கிரீடங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த ஓட்டப்பந்த வீரனை போல நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் மாறுபாடாக பார்க்காமல் நமக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி மாத்திரம் பார்க்கிறவர்களாய் ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் பார்க்கிறோம். அந்த நிறைவான அந்த முழுமையான இலக்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல ஓடி முடிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் ஓடுகிறார்கள் அந்த இலக்கை நோக்கி, இல்லை அவர்களுடைய பாதையில் நான் கடந்து செல்லணும், அவர்களைப் போல நான் இருக்க வேண்டும், அப்படி கிடையாது. அவரவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையில் அவரவர் தங்களுக்குரிய இலக்கை நோக்கி பொறுமையாக தங்களை சுற்றி இருக்கிற பாரங்களை, பாவங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாம் ஓடும் பொழுது அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ முடிவு பரியந்தம் தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையில் பொறுமையோடு ஓடுகிறவர்கள் நிச்சயமாக அந்த வெற்றி கிரீடத்தை, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார்கள். ஸோ இதை நாம் நம்முடைய சொந்த முயற்சியினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியம் 1 தீமோத்தேயு 4:7-8 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஸோ இங்கு பார்க்கிற காரியம், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்தல். எப்படி உலகபூர்வமான அந்த ஓட்டப்பந்தயத்தை கடந்து செல்ல உலகபூர்வமான காரியங்களை அந்த பந்தய வீரன் செய்கிறதை போல, சரீரத்துக்கு தேவையான உணவு, உடற்பயிற்சி, ஒழுங்கான வாழ்க்கை முறை என்று அவன் முயற்சி செய்வதை போல நாம் தேவன் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி கடந்து செல்லுவதற்கு நமக்கு தேவனுடைய பக்திக்கு ஏதுவான வாழ்க்கை முறை அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த வாழ்க்கை முறையின்படி நாம் வாழ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அந்த வீரனுக்கு எப்படி அந்த உணவும் அந்த பயிற்சியும் அவனுடைய அந்த ஒழுக்கமான வாழ்க்கையும் உதவி செய்கிறதோ, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சீஷனாக தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி கடந்து செல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அவருடைய உதவி நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இதில் அவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். வேறு ஒருவராலும் இந்த பந்தயத்தில் நாம் வெற்றி பெறும்படியாக உதவி செய்யவே முடியாது. ஸோ பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டுதான் நமக்கு விரோதமாய் நிற்கிற உலகத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். இந்த சரீரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆலயம் அந்த இடத்துல கூட தன்னுடைய இலக்கை நோக்கி அடைய வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். இங்கு நம்ம பார்க்கிற காரியம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. என்னால் செய்ய முடியும், நான் செய்து விடுவேன், எனக்கு இருக்கிற திறமையினால் செய்து விடுவேன், எனக்கு இருக்கிற படிப்பினால் நான் செய்து விடுவேன், எனக்கு இருக்கிற தாளந்தினால நான் செய்து விடுவேன் என்று முயற்சி செய்கிற அந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பேதுரு சொல்லுகிறார்,
ஆண்டவரே, யார் மறுதளித்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே என்று அவர் சரீர பலத்தினால் சொல்லுகிறார். ஆனால் அவரால் அது இயலாத காரியமாக போனது. அவரால் அதை அங்கு அந்த வார்த்தையை அவருடைய சரீர முயற்சியினால் நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு இடத்தில் அவர் அந்த இடத்துல தன்னை அவர் விழுந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னையும் அறியாமல் அங்கே இயேசுவை மறுதளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சரீர முயற்சி, நம்முடைய சுய பலத்தினால் நாம் செய்கிற முயற்சி தேவன் வைத்திருக்கிற அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு எந்த விதத்திலும் அது உதவி செய்ய முடியாது. அதனால்தான் இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற இந்த ஒரு எச்சரிப்பான காரியத்தில் அவர் சொல்லுகிறார், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய ஆவியானவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அதற்கு ஏற்றவாறு நீ முயற்சி பண்ணு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ பவுல் ஒரு வெற்றி பெற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து முடித்த ஒரு விசுவாச வீரனாக இருக்கிறார். எனவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பெற்று கொண்டதை இங்கு தன்னுடைய அங்கு சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார். எதையும் சரீர முயற்சியினால் முயற்சி செய்யாதே, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்ய என்று சொல்லி, அந்த தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இந்த இம்மையான வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும், நாம் மரணத்துக்கு பிறகு சந்திக்க போகிற அந்த நித்திய ஜீவனுக்கும் அதுதான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஸோ எனவே இந்த இடத்துல தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் பண்ணுகிற முயற்சி நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் நமக்கு வெற்றியை பெற்று தருவது இல்லை, இதை கடந்து மறுமையிலும் நமக்கு வெற்றி பெற்ற வாழ்க்கையை அது வைத்திருக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு நாம் ஒரு சாதாரண விசுவாசியாக இருப்போமானால் அந்த விசுவாசத்தில் வளருகிறவராக இருக்க வேண்டும். வளர்ந்த விசுவாசிகள் முதிர்ந்த விசுவாசிகளாக, ஒரு மெச்சூர்டு பிலீவராக மாறும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். அந்த முதிர்ந்த விசுவாசி தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு தானும் தன்னுடைய முன்னோடியான இயேசுவை போல வாழ்கிற ஒரு சீஷனாக மாற வேண்டும். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வளர்ச்சியானது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எந்த இடத்துலையுமே நம்முடைய பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியூட்ரல் கியர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த வளர்ச்சிக்கு இந்த இடத்திலே நமக்கு தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி அவசியமாக இருக்கிறது. ஸோ அப்படியாக நாம் வளரும் பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் அதை பெற்று கொண்டவராக தான் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியம் 2 தீமோத்தேயு நாம் கடைசி அந்த 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஸோ நல்ல அந்த போராட்டத்தை நான் போராடினேன், எனக்கென முன்குறிக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்தேன், எனக்கென தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். எனவே எனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அவர் அந்த இடத்துல தைரியமாக சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ ஒவ்வொருவருக்காகவும் இந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னோடியாக இயேசு கடந்து சென்றிருக்கிறார். நமக்கு முன்னோடியாக வேதத்தின் பல தேவதாசர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஸோ இந்த நாட்களில் நாமும் அந்த பாதையில் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கென வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தின் பந்தய பொருளை போல ஒருவனுக்காக அது வைக்கப்பட்டிருக்கவில்லை. சுய முயற்சியினால் அல்லாமல் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்து பொறுமையோடு ஓடி முடிக்க போகிற ஒவ்வொருவருக்காகவும் அந்த அழிவில்லாத கிரீடம்,
பவுல் பெற்றுக்கொண்ட அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த நாளிலே இந்த காரியத்திற்காக நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? தேவன் நமக்கென வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் வைத்திருக்கிற அந்த பாதையில ஓடி அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த கிருபையை, அந்த பெலனை, முடிவு பரியந்தம் ஓட தேவையான அந்த சத்துவத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்தும்படியாக, எந்த இடத்திலும் அசந்து போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல், உற்சாகம் குறைந்து போய்விடாமல், ஆதி அன்பை நினைத்து கொண்டு ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு தர இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்லன்னு சொல்லி லூக்கா 9வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படி முன்னோக்கி கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாய் இருக்கும்படியாக, எந்த தடையும், எந்த சத்துருவும், எந்த உலகமும், எந்த மாம்சமும் அவர்களை பின்னோக்கி இழுக்காதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஓடும்படியான அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கடந்து சென்றிருக்கிறீர். அதை நாங்கள் பற்றி கொண்டு உம்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த பாதையிலே ஓடவும், நீர் வைத்திருக்கிற அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சரீர முயற்சி, எங்களுடைய சுய பலன் ஒன்றுக்கும் உதவாது ஆண்டவரே. ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக, தேவ வார்த்தையின்படி, தேவனுடைய ஆவியானவர் காட்டுகிற பாதையிலே நடந்து அந்த இலக்கை அடைய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. அப்படியா எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.